கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்கு இந்த ஒரு இலை உங்க கண்ணுல பட்டுச்சு அப்படின்னா தவறவிட வேண்டாம். கண்டிப்பா இந்த ஒரு இலைய நீங்க பயன்படுத்துறது மூலமா குபேரனா மாறலாம், கோடீஸ்வரனா மாறுவது உறுதி. ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் திரு கார்த்திகை தீபமா கொண்டாடுறோம். தீபம் ஏற்றும் பொழுது அது எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்குதோ, எப்படி இந்த இருள் அகலுதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருள் அகன்று நம்ம வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தீப திருவிழாவோட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட நல்ல நாள்ல நம்ம தீபம் ஏற்றும் பொழுது நம்ம என்னென்ன விஷயங்கள் அதுல கூடுதலா சேர்க்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் கூடுதலாக இருக்கும். அப்படி இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தான் ஒரு முக்கியமான இலை. இந்த இலை கார்த்திகை தீபத்தன்னைக்கு உங்க கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்க தவறவிட வேண்டாம். அது என்ன இலை அப்படின்னா மருதாணி இலை. மருதாணி இலை அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம். மகாலட்சுமி தாயார் 108 பொருட்கள்ல இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். லக்ஷ்மி கடாட்சம் அதிகமா இருக்கக்கூடிய பொருட்கள்ல மருதாணி இலையும் ஒண்ணு. அதனாலதான் சுப காரியங்களுக்கு மருதாணியே வச்சுக்கிறோம். அப்படிப்பட்ட மருதாணி இலைய கார்த்திகை தீபத்தன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வரும். உங்க வீட்ல கார்த்திகை தீபத்தன்னைக்கு குறைஞ்சது 6 தீபம், அதிகபட்சம் 27 தீபம், அதாவது 27 நட்சத்திரங்களை குறிக்கக்கூடிய 27 தீபங்களை அகல் விளக்கு ஏத்தி வைக்கலாம். அப்படி ஏத்தி வைக்கக்கூடிய அந்த 27 தீபங்களா இருந்தாலும் சரி, இல்ல என்னால 6 தீபங்கள் தான் ஏத்த முடியும்னா தாராளமா 6 தீபம் மட்டும் ஏத்தலாம். அந்த தீபங்கள்ல ஒரு தீபத்தையும் முடிஞ்சா ஒரு மருதாணி இலைய போடுங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏத்தும் போது அதிலிருந்து வரக்கூடிய ஒளி மாதிரியே நம்ம வாழ்க்கை பிரகாசமாகும்னு சொன்னோம். அதே மாதிரி அதுல போடக்கூடிய இந்த மருதாணி இலையும் நம்ம வீட்டுக்கு ஒரு மகத்துவத்தையும் மருத்துவத்தையும் கொடுக்கும். வீடு முழுக்க லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும். குபேரனோட பார்வை உங்க வீட்டு மேலதான் இருக்கும். சொல்ல போனா நீங்களே குபேரனா மாறலாம். பரம ஏழை கூட கோடீஸ்வரரா மாத்தக்கூடிய ஒரு யோகம் லக்ஷ்மி கடாட்சம் அம்சம் பொருந்திய மருதாணி இலைக்கு இருக்கு. அப்படிப்பட்ட மருதாணி இலைய கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்தோட அகல் விளக்குல போட்டு அதையும் சேர்த்து தீபமா ஏத்துங்க. இது கூட இன்னொரு கூடுதல் குறிப்பு, அகல் விளக்குல எண்ணெய் ஊத்தி திரி போட்டு விளக்கு ஏத்துவீங்க. முடிஞ்சா ஒரு முறை அந்த திரிய பன்னீர்ல நினைச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏத்துங்க. இது உங்க வீட்டுல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும். அதனால கார்த்திகை தீபத்தன்னைக்கு நீங்க எத்தனை விளக்கு ஏற்றினாலும் சரி, எல்லாத்துலயும் ஒரு மருதாணி இலை இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே மருதாணி இலைய போட்டு ஏத்துங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும்.